மதத்தை வைத்து அரசியல் செய்யும் பாஜகவால் தமிழகத்தில் 5 விழுக்காடுக்கு மேல் வாக்கு பெற முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து ஜெயக்குமார் வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆளும் கட்சி மாநில உரிமைகளை மீட்காமல் மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி தமிழகத்தை சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அண்ணாமலைக்கு வாய்க்கொழுப்பு அதிகம் எனவும் ஊழல் வழக்குக்கு அஞ்சி டிடிவி தினகரன் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். மதத்தை வைத்து அரசியல் செய்யும் பாஜகவால் 5 விழுக்காட்டுக்கு மேல் வாக்கு பெற முடியாது என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் பன்னீர்செல்வம் பாஜகவில் இணைந்து விடுவார் என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். ஆளும் இந்த விடியாத அரசு கடந்த காலத்தை எல்லாம் மக்களை ஏமாற்றி வாக்குகள் பெற்று 17 வருஷம் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பட்டை நாமத்தை எல்லோருக்குமே போட்டு ஏமாற்றிய ஒரு அரசா என்று சொன்னால் திமுகவும் இந்த விடியாத அரசும் மத்தியிலும் மாநிலம் ஆண்டு கொண்டு மக்கள் சீரழித்ததுதான் சரி. அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு காவல்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர். இப்பதான் அவர் அப்ரெண்டிஸ் காலத்திலேயே அதிகமான அளவுக்கு வாய் கொழுப்புனா அது அண்ணாமலைக்கு தான்.